ரஷ்யா உக்ரைன் போர்ல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த உக்ரைன் இப்போ அறிவிச்சிருக்காங்க. என்னப்பா நாங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு மிசைலை வாங்கினாலும் ரஷ்யா வெஸ்டர்ன் மேட் வெப்பன்ஸை எங்கள் மேலே பயன்படுத்தினீங்கன்னா கான்சிக்வன்சஸ் ரொம்ப சீரியஸாக இருக்கும், இல்லை உக்ரைனை நாங்கள் இப்படி ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படி ஸ்ட்ரைக் பண்ணுவோம்னு எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு எதிராக ஒரு ரெட் லைனை ட்ரா பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, இது வரைக்கும் வெஸ்டர்ன் பார்ட்னர்ஸ் கொடுத்ததில் மேக்ஸிமம் ரேஞ்ச் போகிற ஒரு மிசைல் இல்லை மேக்ஸிமம் ரேஞ்ச் போகக்கூடிய ஒரு அம்யூனிஷன் அந்த வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம்னு பார்த்தோன்னா ATACMSம் ஸ்டார்ம் ஷேடோ போன்ற ஏவுகணைகளும் தான். இதோட அதிகபட்ச தூரம்ன்றது 300 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு ரீச் பண்ணும், இல்லை அதை விட சில கிலோமீட்டர்கள் அதிகமாக போகிற மாதிரி இருக்குன்றது வெளியில் தெரிஞ்ச செய்தி. ஸோ நாங்கள் ஏன் மற்ற நாடுகளை டிபெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்? யூரோப்போட ரஷ்யா, இந்த யூரோப்பியன் கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய ரஷ்யாவோட பகுதிகள், இது எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி ஒரு 3000 கிலோமீட்டர் ரேஞ்சுடைய ஒரு க்ரூஸ் மிசைலை நாங்கள் உருவாக்கிட்டோன்னு ஒரு அறிவிப்பை இப்போ கொடுத்துருக்காங்க. என்னடா ஏதோ தூக்கத்தில் பேசிட்டு இருக்க மாதிரி திடீர்னு ஒரு விஷயத்த சொல்கிற, தூக்கமே கலைஞ்சிருச்சுன்னு பார்க்குறீங்களா? உண்மைதாங்க. உக்ரைனோட த ஃப்ளமிங்கோ க்ரூஸ் மிசைல் சப்சானிக் வேகத்தில் பயணிக்கக்கூடிய இந்த ஏவுகணை 3000 கிலோமீட்டர் ரேஞ்ச் உடையது. லேண்ட் லான்ச்டு வேரியண்டா இருக்கக்கூடிய இது மாஸ்கோவையும் தாண்டி இந்த யூரோப்பியன் கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய யூரோப்பியன் ரஷ்யான்னு சொல்லக்கூடிய அந்த 40% பகுதிகளையும் ஸ்ட்ரைக் பண்ற ஒரு ரேஞ்சுக்குள்ள கொண்டு வந்திருக்கு. ஸோ இந்த மிசைலை பற்றின சில டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். மெயினாக இதை உக்ரைனே தன்னிச்சையாக உருவாக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் உக்ரைனோட வேலை மட்டும் இருக்கா, மற்ற நாடுகளோட சில முக்கியமான உதவிகள் இருக்கின்றதை டீகோட் பண்ணிட்டோம். ரஷ்யாவுக்கு இது எந்த அளவுக்கு டெட்லியஸ்டான ஒரு மிசைலை மாறுன்றதை தெளிவாக பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களுக்கு இது தம் புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த மிசைலை பற்றி டீகோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீடைல்ஸ்ன்றது தெரிஞ்சுப்போம். இந்த மிசைல் என்ன கேட்டகரிக்கு கீழே வருது, எந்த அளவுக்கு கேப்பபிள் ஆனது, எவ்வளோ வார்ஹெட் வெயிட் இருக்கு, இல்லை எந்த நிறுவனம் இது உருவாக்கி இருக்காங்கன்ற அந்த டீடைல்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்து முடிச்சிருவோம். ஃப்ளெமிங்கோன்னு சொல்லக்கூடிய இந்த மிசைல் உக்ரைனோட ஃபயர் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தால் இந்த இடத்துல உருவாக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒரு க்ரூஸ் மிசைலை உருவாக்குறாங்கன்றப்பவே உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி கலர்ந்த ஆச்சரியத்தை இது ஏற்படுத்தும். இவங்க உக்ரைனில் 2022 இந்த ரஷ்யா உக்ரைன் இன்வேஷனுக்கு அப்புறமா வேற வழி இல்லாமல், அதாவது ஏற்கனவே டிஃபென்ஸ் கம்பெனிஸ் ஆரம்பிக்கணும்னு ஒரு விருப்பத்தோடு இருந்து அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆர்கிடெக்டா இருந்து அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் எந்தூசியாஸ்டா மாறி உக்ரைனுக்கு உதவணுன்றதுக்காக உள்ள ஒரு நபரால் உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி. அவங்களோட பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பல, ஏன்னா அதில் சில பிரச்சனைகளானது இருக்கு, அதை நான் கடைசியாக சொல்றேன். இப்படி உருவாக்கப்பட்ட இந்த கம்பெனி இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ட்ரோன்ஸை உருவாக்கியிருக்காங்க. உக்ரைன் உருவாக்குனதில் ரொம்பவும் லாங் ரேஞ்ச் போயிட்டு தாக்கக்கூடிய சில ட்ரோன்களை இவங்க வடிவமைச்சிருக்காங்க. இதில் FP1 வேரியன்ட்ன்றது அடக்கும். இது ரஷ்யாவுக்கு எதிராக பல்வேறு விதமான ஸ்ட்ரைக்ஸில் உக்ரைன் இந்த ட்ரோனை பயன்படுத்திருக்காங்க. ஸோ இந்த மிசைலை பற்றி பார்க்கணும்னா, ஜூலை மாதத்தில் ஒரு அறிவிப்பை உக்ரைன் வெளியிட்டிருந்தாங்க. கூடிய சீக்கிரத்தில் எங்களோட ஒரு முக்கியமான மிசைலை நாங்கள் வெளியிடுவோம், அது ரஷ்யாவில் மாஸ்கோவையும் தாண்டி சில பகுதிகளை தாக்கும், இதுக்கப்புறம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸையும் ஃபாரின் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸையும் உக்ரைன் பெருசாக நம்பி இருக்க தேவையில்லை, ரஷ்யாவை டீப்பாக ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு நாங்களே மிசைலை உருவாக்க போகிறோம். இது ஜூலை மாதத்தில் வந்த அறிவிப்பு. இப்போ ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இந்த மிசைல் சீரியல் ப்ரொடக்ஷனுக்குள்ள போக போகுதுன்ற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் டெஸ்டிங் என்ன பண்ணாங்க, ஏகப்பட்ட கேள்விகளானது இருக்கு. இந்த மிசைலோட குறிப்பிட்ட சில சிறப்பம்சங்களை பார்த்தோம்னா, இதோட டோட்டல் லான்ச் வெயிட்ன்றது 6000 கிலோகிராமுக்கும் அதிகம், அதாவது 6 டன். இந்த 6 டன்னில் 1200 கிலோகிராமுக்கும் அதிகமாக இதோட வார்ஹெட் வெயிட்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மிசைலோட மேக்ஸிமம் ரேஞ்ச் 3000 கிலோமீட்டர். இது பயணிக்கக்கூடிய வேகம்ன்றது 900 கிலோமீட்டர் பெர் ஹவர், அதாவது சப்சானிக் வேகம், சத்தத்தோட வேகத்தை விட கம்மியான வேகத்தில் தான் இது பயணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த மிசைலை பற்றின பெருசாக எந்த ஒரு டீட்டெயிலும் கிடைக்கல. இவங்க அந்த மிசைலை அசம்பிள் பண்ணக்கூடிய சில ஃபெசிலிட்டியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஃபோட்டோவை பார்த்தோன்னா, இதில் அந்த AL-25 சீரியஸில் இருக்கக்கூடிய டர்போஃபான்ஸ் இன்ஜின்ஸை யூஸ் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஆனால் அஃபிஷியலாக அதுவும் அவங்க சொல்லலை. அந்த இமேஜை பார்க்குறப்போ அந்த இன்ஜின்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் தெரியுதா சொல்லியிருக்காங்க. ARCP ஆண்டனாஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட அந்த கிராஸ் செக்ஷனல் டயக்ராம்ஸில் அது தெரிஞ்சிருக்கு. சில இமேஜஸை பார்க்குறப்போ இந்த ARCP ஆண்டனாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஆன்டி ஜாமிங் ரெசிஸ்டண்ட்டாக அந்த மிசைல் இருக்கணுன்றதுக்காக எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் கிட்ட இருந்து, எக்ஸ்டர்னல் எலக்ட்ரானிக் ஜாமிங்ல இருந்து அந்த மிசைலை காப்பாற்றுறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சில ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஜாமிங் ஆண்டனாஸ்னு இதை சொல்லுவாங்க. இதையும் இந்த மிசைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த மிசைலோட சிறப்பம்சமாக சொல்லியிருக்காங்க. இவ்வளோ லாங் ரேஞ்ச் போயிட்டு தாக்கக்கூடிய ஒரு மிசைல். இதோட டிசைன்லேயே நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். இதோட அந்த இறக்கைகள் இருக்குல்ல, அது பாலிஸ்டிக் மிசைல் கேட்டகரியிலே அதோட முன்பகுதியில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இன்ஜின்ஸை கொண்டு போய் அது மேலே வச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ஃபியூசலேஜை பார்த்தோன்னா ஒரு முட்டை வடிவ ஷேப்பில் இதோட அகலம்ன்றது அதிகமாயிட்டு பின்னாடி போக போக அதோட ஸ்ட்ரக்சர்ன்றது சுருங்குறத நீங்க பார்ப்பீங்க. ஆல்மோஸ்ட் எப்படி சொல்றது, முன்னாடி வெயிட் அதிகமாகவும் பின்னாடி போக போக அதோட சைஸ் குறையிறது. அந்த மிசைலோட வேகத்தையும் அது டிராவல் பண்ணக்கூடிய அந்த ஏரோடைனமிக்ஸையும்
கொஞ்சம் மாற்றி அமைக்குதுன்னு சொல்லலாம். இது இந்த மிசைலோட ஒரு சிறப்பம்சமாகவும் இருந்துருக்கு. ஓகே ஆர்கே, இப்போ இந்த மிசைலை பற்றி நீ சொல்லிட்ட. இப்போ இந்த மிசைல் இந்த அளவுக்கு மாஸ்கோவுக்கு எப்படி டெட்லியஸ்ட்டாக மாறும்? 3000 கிலோமீட்டர்ன்றது ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய டார்கெட்ஸையும் தாண்டி சைபீரியன் பகுதிகள் வரைக்கும் குறிவைக்கக்கூடிய ஒரு தூரம் உக்ரைன்ல இருந்து லான்ச் பண்ணலாம். இது ரஷ்யாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் நீங்கள் கேட்டீங்கன்னா, உண்மையிலே ரஷ்யா பயப்பட வேண்டிய ஒரு வெப்பன். இதை பார்த்து ரஷ்யா பயப்படுறதுக்கான சில காரணங்களும் இருக்கு. அதாவது முக்கியமான சில கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை இப்போ வரைக்கும் உக்ரைன் ட்ரோன் வச்சு தான் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆயில் டிப்போட்ஸாக இருக்கட்டும், இல்லை அம்யூனிஷன் டிப்போட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ட்ரோன்ஸை மட்டுமே பயன்படுத்திருக்காங்க. ஒரு ட்ரோன் போயிட்டு மோதுறப்பவே ஒரு ரிஃபைனரியில் இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா 1200 கிலோகிராம் வார்ஹெட். நீங்கள் நினச்சி பாருங்க, 1.25 டன் அதோட வார்ஹெட் வெயிட் மட்டுமே. அமெரிக்காவால் பயன்படுத்தக்கூடிய டாமஹாக் க்ரூஸ் மிசைல்ஸ்லேயே 450 இருந்து 600 கிலோகிராம் தான் வார்ஹெட். அதாவது அதோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச், எக்ஸ்டெண்டட் வேரியன்ட்லே இந்த அளவுக்கு தான். அதை விட டபுள் தி அமௌண்ட் வார்ஹெட் இதில் இருக்குன்னா பங்கர் பஸ்டராகவும் இந்த மிசைலால் ஆக்ட் ஆக முடியும். அதாவது ஒரு 6 அடியிலிருந்து 10 அடிக்குள்ள ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட்டை, ஹெவியஸ்ட் கான்கிரீட்டையும் இந்த மிசைல்னால பிரேக் பண்ண முடியும். ஸோ ரஷ்யாவுக்கு இப்போ ஆப்ஷன் எப்படி இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களோட டிஃபென்சஸை ATACMS டிஃபெண்ட் பண்ணுறதுக்காகவும் உக்ரைனோட ட்ரோன்ஸை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காகவும் மேக் பண்ண இடத்துல மாஸ்கோவை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை இந்த மிசைல் கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காகவும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயமானது ஏற்படும். ஏன்னா ATACMSக்கு அஃபிஷியலாக மாஸ்கோவை ரீச் பண்ணுற ரேஞ்ச் இருந்தாலும் அதை பண்ண மாட்டாங்கிறது தெரியும். ஸ்டார்ம் ஷேடோ க்ரூஸ் மிசைலுக்கும் அதே தான். அப்படி இருக்கப்போ 3000 கிலோமீட்டர்னு இதோட ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் ஆகிறப்போ ரஷ்யா அவங்களோட ஸ்ட்ராட்டஜியவே ரீதிங்க் பண்ண வேண்டியதுக்கும் ரீஷபிள் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கும் இந்த இடத்துல தள்ளப்படுவாங்க. சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் படியும் பார்த்தோன்னா இது உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய த பிகர் வின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உக்ரைனுக்கு இது சாதகமாக மாறிடும். இந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்கல, உக்ரைன் உண்மையிலேயே இது அவங்களே மட்டும் தயாரிச்சிருக்காங்களா, இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இப்போதான் இந்த வீடியோட ஒரு முக்கியமான பகுதி ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிச்சிங்களா எனக்கு தெரியல, இதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்களேன். ஆக்சுவலாக நான் நடந்த சில விஷயங்களை சொல்கிறேன். அப்படி சொல்கிறப்போ கடைசியில் உங்களுக்கே பதிலானது தெரியும், இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இந்த மிசைலை யார் யார் உருவாக்குறதுல உதவிகள் பண்ணியிருக்காங்கன்றது. இப்போது உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களானது இருக்கு. அப்படி பார்க்குறப்போ இந்த ஃபயர் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய நிறுவனம் 2022 அதான் இந்த போரானது தொடங்கினதுக்கு அப்புறமா தான் உருவாக்கியிருக்காங்க. அப்படி உருவாக்கப்பட்ட இந்த நிறுவனம் எப்படி இவ்வளோ சீக்கிரம் ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க? ஒரு க்ரூஸ் மிசைல், அதுவும் 3000 கிலோமீட்டர் ரேஞ்சிற்கு ஒரு க்ரூஸ் மிசைல் உருவாக்குறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. உக்ரைனோட ஸ்டேட் ஓன்டு நிறுவனங்கள் சிலது இருக்கு. உக்ரைன் போரோப்ராம், லூச் டிசைன் பியூரோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட்ரோன்னு சொல்லிட்டு இவங்க அஃபிஷியலாக உக்ரைனோட கவர்மெண்ட்டால நடத்தப்படக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு. அவங்களே பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி இந்த லூச் டிசைன் பியூரோவில் உருவாக்கப்பட்டது நெப்டியூன் ஆன்டிஷிப் மிசைல். இதோட அதிகபட்ச வார்ஹெட் 120 இருந்து 150 கிலோகிராம் தான். அப்படி இந்த உக்ரைன் கவர்மெண்ட்டால பண்ண முடியாத இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் எப்படி பண்ணாங்கன்றப்போ கண்டிப்பா அதுக்கு பின்னாடி விஷயம் இருக்குல்ல. ஆக்சுவலா இந்த ஃபயர் பாயிண்ட்ன்றது ஸ்டார்ட் அப் நிறுவனமா சொல்லப்படுது. இந்த டிசைனை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல பார்த்த மாதிரி இருக்கும். இந்த க்ரூஸ் மிசைலை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, என்னடா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இன்னுமா என்ன யாருன்னு தெரியலன்னு இன்னும் கொஞ்சம் தேடி பார்த்தனா தான் மிலானியன் ஒரு கம்பெனி இருக்கு, டிஃபென்ஸ் கம்பெனி தான். யூகேவாலையும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்னாலையும் கூட்ட உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டு நிறுவனம். இவங்க சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்போல 2வது முறையா ஒரு மிசைலை ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போதைக்கு பார்த்தா ஒரு பெரிய அட்டென்ஷன் ஆனது இந்த மிசைல் கொடுக்கல. இப்போ அந்த மிசைலோட இமேஜையும் உக்ரைன் தயாரிச்சிருக்கக்கூடிய இந்த மிசைலோட ஒரு இமேஜையும் 2 சைடும் வச்சு பார்த்தோன்னு வைங்க, என்னடா இதுன்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஏன்னா பெருசா எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் இருக்காது. இப்போ இந்த மிசைல்ல பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ஜின் இந்த மிசைல்ல பார்த்தோன்னா முன்னாடி இருக்கும். அது மட்டும் தான் மேஜர் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச்ன்றது இதில் தெரியும். இந்த மிலானியன் சொல்லக்கூடிய கம்பெனிக்கும் இந்த ஃபயர் பாயிண்ட்டுக்கும் என்ன ஒரு தொடர்பு? ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லையே. ஏன்னா எந்த ஒரு மேஜரான டீலும் இவங்களுக்கு 2 பேருக்கு நடுவில் நடந்த மாதிரி தெரியல. அப்புறம் எப்படி இந்த கம்பெனி இந்த டிசைன் இது கூட ஒத்து போகுதுன்னு சொல்ற? இந்த உலகத்தில் நிறைய ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கல்ல, அதே மாதிரி ஒரே மாதிரி கான்செப்ட்ல இவங்க 2 பேரும் மேபி சிந்திச்சிருக்கலாம்ல. இந்த ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை மறந்துடுங்க. காரணம் 2021 இந்த மிலானியன் சொல்லக்கூடிய நிறுவனம் இந்த உக்ரைன் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உக்ரைன் கிட்ட இருக்கிறதுலேயே ரொம்ப அதிகமாக ஆர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய உக்ரைன் ஆர்மர் நிறுவனத்து கூட ஒரு முக்கியமான டீலை மேக் பண்ணுறாங்க. அதாவது யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த உக்ரைன் ஆர்மர் நிறுவனத்து கூட இவங்க மேக் பண்ண ஒரு டீல் என்னன்னா, அம்யூனிஷன்ஸை கொடுக்கறதும் முக்கியமான சில கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸை ஷேர் பண்ணுறதும் இவங்களுக்கு தேவையான டிசைனிங் உதவிகளை பண்றதும் உக்ரைனோட மார்க்கெட்ல இவங்களோட வெப்பன்ஸ் மிலானியன் குரூப்ஸ் சார்ந்த சில வெப்பன்ஸை கொண்டு வந்து செல் பண்றதும் இந்த ஒரு அக்ரிமெண்டின் கீழ் அடக்கும். ஸோ இப்போ இந்த மிலானியன் டெக்னாலஜின்றது உக்ரைன் ஆர்மர்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தின் மூலமா உக்ரைனுக்குள்ள ஆல்ரெடி வந்துருச்சு. 2022 ஃபயர் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் உருவாக்கப்படுது. ஆரம்பத்தில் ட்ரோன்களை உருவாக்கிட்டு இருந்த இவங்க 2023 இந்த உக்ரைன் ஆர்மர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய குரூப்ஸ் கூட ஒரு முக்கியமான டீலை மேக் பண்றாங்க. அதை பத்தின சில அனௌன்ஸ்மெண்ட் வருது. கிரிட்டிக்கல் டேட்டா ஷேரிங்
அண்ட் சில விதமான டிசைனிங் உதவிகளை மேக் பண்றதுக்காகவும் ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யா கிட்ட இருந்து உக்ரைனை டிஃபெண்ட் பண்றதுக்காகவும் ரஷ்யாவை அவுட் ஆஃப் த லைன்ல வைக்கிறதுக்காகவும் இந்த உக்ரைன்ல ஃபயர் பாயிண்ட் தயாரிக்கக்கூடிய அந்த ட்ரோன்களுக்கு கைடன்ஸ் சிஸ்டமா வழங்குறதுக்கான அந்த ஒரு டீலும் வெளியில தெரிஞ்சு பப்ளிக்கா மேக் பண்ணப்படுது ஃபயர் பாயிண்ட்டுக்கும் இந்த உக்ரைன் ஆர்மர் நிறுவனத்துக்கு நடுவில். ஸோ 2021 உக்ரைன் ஆர்மரும் மிலனியனும் சேர்ந்து ஒரு டீலை மேக் பண்றாங்க. 2022 ஃபயர் பாயிண்ட் சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் உருவாக்கப்படுது. 2023 ஃபயர் பாயிண்ட்டுக்கும் உக்ரைன் ஆர்மருக்கும் நடுவில் ஒரு டீல் ஆனது மேக் பண்ணப்படுது. இது வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு கேஷுவலா தெரியும். இப்போ இந்த ரெண்டு டிசைனையும் கம்பேர் பண்றப்போ இந்த டவுட் உங்களுக்கு வந்துச்சு இல்ல, ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல அது உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிட்டு இருக்கும். இந்த மிசைல் எப்படி உக்ரைனுக்குள்ள வந்திருக்கும்னு இப்பயே சொல்றேன், நான் பதில சொல்ல போறதுல பதில கடைசியில் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இப்போ 2023 மேஜரா எந்த ஒரு சேஞ்சஸும் வரல. 2024 தொடக்கத்தில் உக்ரைன் கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு, சாப்சான் மிசைல்னு சொல்லிட்டு உக்ரைன் கிட்ட ஒரு மிசைல் இருக்கு, அதுவும் க்ரூஸ் மிசைல் கேட்டகரியில வரக்கூடியதான். இதே மாதிரி எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் கொண்டு அந்த மிசைலை உருவாக்கணுன்றதுக்காக ஏகப்பட்ட முயற்சிகள் உக்ரைன் பண்றாங்க. அதுல வெற்றி அடைஞ்சிட்டு தான் சில செய்திகள் வந்தாலும் இன்னமும் அந்த மிசைலை பத்தின அபிஷியல் கன்ஃபர்மேஷன், அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ன்றது இன்னமும் உக்ரைனால கொடுக்கப்படல. இப்படி இருக்கப்போ சாப்சான் மிசைலை நாங்க திரும்ப உருவாக்க போறோம், எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் கொண்ட மிசைலை நாங்க உருவாக்க போறோம்னு 2024 ஜூன் மாசத்துல உக்ரைன் கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வருது. அப்ப எல்லாமே எதிர்பார்த்த விஷயம் என்னன்னா, ஓகே சோ இந்த மிசைல் வந்துருச்சுன்னா ரஷ்யாவை ஸ்ட்ரைக் பண்றதுக்கு உக்ரைன் வெஸ்டர்ன் பார்ட்னர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல. ஏன்னா அப்பதான் அதுக்கப்புறம் தான் கர்ஸ்க் இன்வேஷன்லாம் நடந்தது. அதுக்கு முன்னாடி ATACMS டெலிவரின்னு சொல்லிட்டு ரொம்ப எப்படி சொல்றது ஒரு ஃபிளாஷ் பாயிண்டா இந்த யுத்தம் நடந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த சாப்சான் மிசைல்னு சொல்லி அந்த பேரை உலகத்தோட பார்வையை மொத்தமும் இந்த ஒரு பேர்ல அடக்கிட்டு உக்ரைன் அண்டர் கிரவுண்ட்ல பெரிய பெரிய விஷயங்களை இந்த இடத்துல நடத்த ஆரம்பிக்கிறாங்க. 2025 ஜனவரி மாசம் ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பானது வருது. இங்க பாருங்க, உக்ரைன் வந்து ஏதோ ஒரு மிசைல டெஸ்ட் பண்ணாங்க. அந்த மிசைல் வந்து பறக்க ஆரம்பிச்ச சில நிமிஷங்கள்லயே அவங்க நினைச்ச பாதையை விட்டு நகர்ந்து போய் உக்ரைன்ல ஒரு இடத்துல கிராஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கு எவிடன்ஸா சில இமேஜஸ் கொடுத்திருந்தாங்க. ஆனா சில நாட்கள் கழிச்சுதான் ரஷ்யா சொன்ன இந்த சம்பவம் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியுது. பிப்ரவரி மாசம் உக்ரைனோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இது அபிஷியலா அவங்க வெளியிட்ட ஒரு செய்தி குறிப்பு. அதோட டாக்குமெண்ட் வேணும்னா நான் கீழே அட்டாச் பண்றேன். நீங்க இதை பாத்தீங்கன்னா தெரியும். உக்ரைனோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அபிஷியலா வெளியிட்ட ஒரு அறிக்கை. தேல்ஸ் நிறுவனம், பிரான்ஸோட தேல்ஸ் நிறுவனத்து கூட சேர்ந்து எங்களோட சில மிசைல் டெவலப்மெண்ட்காக அட்வான்ஸ்டு ஏவியானிக்ஸ், அட்வான்ஸ்டு ரேடார், டிஃபென்சிவ் கொலாபரேஷன் சொல்லிட்டு தேல்ஸ் நிறுவனத்து கூட உக்ரைனை சார்ந்த ஸ்டேட் ஓன்டு நிறுவனங்கள் ஒரு டீலை இந்த இடத்துல மேக் பண்றாங்க. ஜனவரி மாசம் உக்ரைனோட ஒரு மிசைல் மிஸ்ஃபயர் ஆயிடுச்சுன்னு ரஷ்யா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. பிப்ரவரி மாசம் உலகத்தோட ஒரு லீடிங் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரர் இருக்கக்கூடிய தேல்ஸ் நிறுவனத்து கூட உக்ரைனோட நிறுவனங்கள் டை அப் பண்றதை வைக்கிறாங்க. அடுத்த சில மாசங்கள்ல இப்ப பார்த்தோன்னா ஜூன் மாசத்துல முதல் அறிவிப்பு வருது. ஒரு சீக்ரெட்டான மிசைலை உக்ரைன் உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்படி உருவாக்கக்கூடிய மிசைல் மாஸ்கோ நினைச்சு பார்க்கறத விட ரொம்ப லாங் ரேஞ்சா இருக்குன்னு இப்ப ஆகஸ்ட் மாசத்துல அப்படி ஒரு மிசைல் வெளியில வந்துட்டதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த நீங்க டைம் லைனை எடுத்து பார்த்தீங்கன்னாலே ஒவ்வொரு விஷயம் நடக்கிறதுக்கு பின்னாடியும் யார் இதுல டிசைனிங் பண்றதுக்கு இருந்தாங்க, யார் இந்த மிசைல வார்ஹெட் வைக்கிறதுக்கு உதவுனாங்க. ஏன்னா நீங்க நார்மலா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் பெர்ஃபார்ம் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. அதுவும் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் அதுக்கு பெரிய பேக்ரவுண்ட்ன்றதே கிடையாதுங்க. நீங்க அதோட லிஸ்ட் எல்லாம் எடுத்து பாத்தீங்க, அதோட ஓனர்ஸ், கோ ஃபவுண்டர்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கம்ப்ளீட்டான ஆர்கிடெக்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கனாலே மேஜரா அந்த நிறுவனத்துக்கு பின்னாடி யாரும் கிடையாது. இதுக்கு பின்னாடி மெயினான பிளேயரா இருக்கிறதே இந்த லிச் டிசைன் பியூரோ தான். ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா தான் வெறும் டிஃபென்ஸ்ல ட்ரோனை மேனுஃபேக்சரிங் பண்ண யூனிட்டா இருந்த இந்த ஃபயர் பாயிண்ட் ஒரு மிசைலை ரெடி பண்ணுன்ற ஒரு ஐடியாவுக்கு வந்து அதோட கைடன்ஸ் சிஸ்டம் முதற்கொண்டு, ஏன்னா நெப்டியூன் ஆன்டி ஷிப் மிசைலை உருவாக்கினா அந்த லிச் பியூரோவாலேயே அதோட அப்கிரேடட் வேரியண்ட்டை ஒரு 400 கிலோ 500 கிலோ வேரியண்ட் வார்ஹெட்டோட இருக்கிற மாதிரி டிசைன் பண்ண முடியல. இவங்க எல்லாரும் சேர்ந்து இத்தனை கம்பெனிஸோட கொலாபரேஷனை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு மான்ஸ்டர்ஸ் மிசைல் இந்த இடத்துல மேக் பண்ணியிருக்காங்க. 1200 கிலோகிராம் வார்ஹெட் இருக்க மாதிரி. இது உண்மையிலேயே ஒரு ட்ரெமெண்டஸான அச்சீவ்மெண்ட் தான். ஆனா இதுல பெரிய பிரச்சனை இப்ப எப்ப தெரியுமா வரும், உக்ரைன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மிசைலை உருவாக்குற மாதிரி இப்ப அந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுவும் இன்னொரு சந்தேகமான ஒரு விஷயம் என்னன்னா, 10 மிசைல உள்ள ஃபயர் பண்றப்போ நீங்க ரஷ்யா ஒரு 8 மிசைல டிஃபெண்ட் பண்ணிட்டு 2 மிசைல் கீழே இம்பாக்ட் ஏற்படுத்துச்சுனால அது ஒரு சிவியர்பான பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா இதோட வார்ஹெட் வெயிட்ன்றது அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்போ உக்ரைன் சத்தமே இல்லாம அதை அவங்களே தயாரிச்சாங்களோ இல்லை வேற ஏதாச்சும் கம்பெனி கூட டைப் வச்சு இந்த இடத்துல சீக்கிரட்டா தயாரிச்சாங்களோ ஒரு மிசைல் அவுட்புட்ன்றதை காமிச்சிட்டாங்க. இப்போ அது லேபிள் எப்படி வரும்னா மேட் இன் உக்ரைன் தான் வரும். ஸோ இப்போ ரஷ்யா அஃபிஷியலி இதை வந்து பெரிய ஒரு காரணமாக காமிச்சு மற்ற நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்க முடியாது. ஆனால் இதில் உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, அதை நான் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன்ல, அந்த மேனுஃபேக்சருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 கேஸ் உக்ரைனில் போயிருக்கு. இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸை வெளியிட்டதுனால அந்த நிறுவனம் சம்பந்தப்பட்ட ஒரு 2-3 பேரை ஹைட் பண்ணியிருக்காங்க. அவங்கள பத்தின டீடைல்ஸ் எதுவுமே வெளியில தெரியாதபடி அவங்களுக்கான அந்த கோட் நேம்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க அந்த ஒரு பேர் கூட சோ அபிஷியலி அது அவங்களோட கோட் நேமா கூட இருக்கலாம். அதனால நம்மளால இந்த இடத்துல அதை வெளியில ரிவீல் பண்ணவும் முடியாது, பேசவும் முடியாது. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டேட்டாஸ் எடுத்தனா ஓரளவுக்கு நம்ம ட்ராக் பண்றதுக்கான அந்த சான்சஸ் மேபி கிடைக்கலாம். நம்ம அந்த டார்கெட் பக்கத்துல வெளியில தொல்லி தன்மையோட போயிட்டு தாக்குன்னு பார்த்தனா
15 18 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டே பாலிஸ்டிக் மிசைல்ஸே இதை விட ஹை அக்யூரசியோட போயிட்டு தாக்குற மாதிரி இருக்கு. ஆனால் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் இந்த அளவுக்கு பெருசாக உருவாக்கி இருக்கின்றப்போ இதை நம்ம பெருசாக ஒரு பெரிய குறையாகவும் சொல்ல முடியாது. இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு ஏவியானிக்ஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது, இல்லை உண்மையிலேயே இதோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றது இது பேட்டில் ஃபீல்டில் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப தான் தெரியும். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் வார்ஃபேரே இருக்குங்க. நான் சொன்னல ரஷ்யா அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாற்ற வேண்டிய ஒரு தேவை வரும்னு. அந்த மாதிரி இந்த ஒரு மிசைல் உருவாக்காமலே இல்லை அது ஜஸ்ட் ஒரு ப்ரோட்டோடைப் ரெடி ஆகிறப்பவே அமைதியை ரஷ்யா ஒத்துக்கணுன்றதுக்காக உக்ரைன் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறது சான்சஸ் இருக்கு. ஆனால் மோஸ்ட்டாக அது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அது ப்ரொடக்ஷன் யூனிட் அங்கேருந்து வரக்கூடிய சில ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்குறப்போ உண்மையிலே இந்த மிசைலை உருவாக்கிட்டாங்க. அது எந்த அளவுக்கு சீரியல் ப்ரொடக்ஷனுக்குள்ள வேகமாக போகுதுன்றதை பொறுத்து தான் இந்த கேம் ஆனது மாறும். அது மட்டும் தான் அந்த ஃப்ளெமிங்கோன் பேர் காரணத்துக்கு ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒரு மாதிரி அந்த பிங்க் கலரும் ரெட் கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் பண்ணுறவங்க, அதனால அந்த ஃப்ளெமிங்கோ பறவையோட பேர் இதுக்கு வச்சோன்ற மாதிரி எது எப்படியோ ரஷ்யா கூடிய சீக்கிரமாக ஆக்ட் பண்ணுறதுக்கு உக்ரைன் ஒரு பக்கவான ஒரு மிசைலை ரெடி பண்ணியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மிசைல் உக்ரைனுக்கு ரஷ்யாக்குள்ள என்னெல்லாம் பண்ணுதுன்றதை. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு விடுபடுது உங்கள் ஆர்கே.